எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 1494 மோட்டார் பம்புகள். அறிவு முத்தி போய் காது வழியா வலிஞ்சு ஊத்துது. கை துண்டு எடுத்து தொடச்சுக்கிருக்கேன். We have continuously opposed special intensive registration of this SIR. அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். ஒரு குறும்படம். சந்திரகோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அறிவு இருக்கிறவன் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1720 1200க்கு 1720 அந்த ஃபார்முலா கார் ரேஸ்ன்னு எங்கே சார் நடத்துவாங்க? அது ட்ராக்ல ஓட்ட வேண்டியது. F1 புரியுதுங்களா? F1 வந்து ட்ராக்ல ஓட்ட வேண்டியது. நீ தனியாக ட்ராக் வச்சிருந்தன்றதுக்காக ஊருக்குள்ள வந்து ஓட்டுனியே. அண்ணா தொடங்கிய கட்சியை ஆட்டையை போட்டதுதான் உங்கள் வரலாறு. வரலாறு என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் அரசியல் வரலாறு குறித்து பேசும் அவல நிலை. வரலாற்றுக்கு பதில் சொல்லலாம், ஆனால் சின்னதுக்கு இருப்பது வரலாறு அல்ல, வயிற்றெரிச்சல். ஒண்ணுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தா எரிய தானே செய்யும். அந்த காமெடி எனக்கு பிடிக்கலையா? அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். எகத்தாளம் பேசும் உண்மையற்ற உருப்படாத உதவாக்கரை சிறுசே. ஊழல் உங்கள் வரலாறு, வாரிசு அரசியல் உங்கள் வரலாறு, பொய் உங்கள் வரலாறு, புரட்டு உங்கள் வரலாறு, திருட்டு உங்கள் வரலாறு. பெரியாருக்கு வரலாறு உண்டு, வயதில் சிறியாருக்கும் வரலாறு உண்டு. அதிகாலை 12 மணிக்கு கண் விழிக்கும் சின்னஞ்சிறு அரியாருக்கு இது எதுவுமே இல்லை. அப்படின்னு ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? ஏன்னா நீ எவ்வளவு அறிவில் மேம்பட்டிருக்கக்கூடிய நபர்னு தெரிஞ்சிருந்தா ஒருத்தன் காசியப்பன் பாத்திர கடையிலேருந்து கப்பு வாங்கிட்டு வந்து அவன் எவ்வளோ உங்களை வந்து அடிமுட்டால் நினைச்சிருந்தா, அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு. 2 லாலிபப்பு, இங்கே ஒரு நீ சும்பிக்க, இங்கே நீ சும்பிக்கண்ணா. எம்எல்ஏ இருக்கிறீங்க, முதல்வர், துணை முதல்வர், உங்கள் எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குனாக்கா நீங்கள்லாம் அறிவை பற்றி பேசலாமா? சும்மா வரலடா திமுக காரன். இந்தியாவில் எங்கே வேணா யாரை வேணா ஏமாற்றலாம். இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் எந்த அளவுக்கு அறிவில் மேம்பட்ட நபர்கள், இவர்களுக்கு பெரிய வரலாறு இருக்குன்றாங்க. என்ன வரலாறு சொல்லு? நிறைய இருக்கு, எதை சொல்ல? அதுதான் மேட்ரு. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? இதுல நம்ம சின்னவர், இவர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ குடிச்சாரு பாத்தீங்களா? அந்த வரலாறுலாம் இருக்கு. குடிச்சாரா? டீ. இது கூட இவர மாதிரியே எவனோ ஒருத்தர் இருக்கிறான் சார். அது ஏன் இல்லையா? உண்மை அது. இவர் இந்த டீ குடிச்ச வரலாறு அனிதாவிற்காக வந்து ஒரு அழுகிற மாதிரி ட்ரை பண்ண. உனக்கு நடிக்கும் வரல, ஒழுங்கா ஆட்சி செய்யும் வரலன்னு தான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அனிதாவுடைய புகைப்படத்தை திறப்பு விழாவுக்கு வந்தத பொழுது, அனிதாவினுடைய புகைப்படத்தை வச்சு உண்ணாவிரத போராட்டம்னு வந்த பொழுது காலுக்கு பூ போட்டு வரவே தாங்க அவரை. மேலுக்கு கூட இல்லை, காலுக்கு. ஏன்னா மன்னன் இல்லையா? என்ன சொல்லணும் இவரு? ராஜேந்திர சோழன். ராஜேந்திரன் சோழன் இல்லையா அவரு? இவருக்கு பூ போட்டு வரவேத்தாங்க.
இவங்களுக்கான வரலாறு என்ன? மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒரு இடத்துக்கு வெளியில போய் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தாரு. அந்த ஓனர் கதறிக்கிட்டு வீடியோ போட்டான் பார்த்தீங்களா? அடுத்தவனுடைய எதுன்னு கிடையாது, எது கிடைச்சாலும் ஆட்டையை போடுறது உங்க வரலாறு. அது நம்ம சொல்ல தேவையில்லை, புரியுதுங்களா? இவங்க வரலாறு தோணு நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், இது என்னது பொதுவா வரலாறுனா எஸ்டிமேட் தானே வரணும். இவன் வரலாறுல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பயாலஜிலாம் வருது. இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் அசிங்கம். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு அடிக்க தெரியாம இல்லை. அடிச்சோம்னா நான் இடி பேடி கண்டிப்பா விழுகும், புரியுதா? ஆயிரத்தி 200 மார்க்கு, 1200க்கு 1720. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வேற, டிரான்ஸ்லேஷன் வேற, மொழிபெயர்ப்பு வேற. உங்க ஆங்கில புலமை SIRக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்தாரு சின்னவர், தெரியுமா உங்களுக்கு? அதுதான் லேட்டஸ்ட் வைரல். மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் SIRன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்றேன். இந்த அறிவு திருவிழா இதோட நிக்க போறது இல்ல, வரும் காலகட்டங்களையும் நடக்க போதும். அடுத்தடுத்த ஆண்டுகளையும் இதை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களாம். எங்க மூத்தரசு தான் நடத்தணும், அதெல்லாம் தெரியாது. அடுத்தடுத்த ஆண்டுல நீ இருக்கணும்லடி, ஆட்சியில இருக்கணும்ல. ஆட்சியில் இல்லாட்டி நடத்துவியா? நீ ஆட்சியில இருக்கும் பொழுது 30 விழா நடத்தினா 3000 பேர் கூட வரல, 1.5 லட்சம் பேர் வெளியே நிக்க, அவன் வீட்டுக்கு வெளியில. சரியா? IAS இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, MLA இருக்கிறாங்க, கியூ பிரான்ச் இருக்கு, உளவுத்துறை இருக்கு. இவ்வளத்தையும் கடந்து ஒரு தனி நபருக்கு நீ எவ்வளவு அறிவாளின்னு தெரிஞ்சிருந்தா, உன் வரலாறு தெரிஞ்சிருந்தா, அவன் எவ்வளவு தில்லா சார், அவன் ஏச்சு ஓட கூட முடியாது சார், அவன் மாற்றுத்திறனாளி. அவனால ஓட கூட முடியாது. ஆனா அவன் தைரியமா வந்து உன்னை அசால்ட்டா ஏமாத்திட்டு சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுள்ள. ரொம்பலாம் வேண்டாம். இந்த கப்பு என்ன இதே வேற மாதிரி இருக்கு. இந்த கப்பு பேசிக் நாலேஜ் இது சார். அறிவு குடோன் சார் அவங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாருமே அறிவாளிகள். எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன் எல்லாமே. உன் அறிவு இவ்வளவுதான்டா அப்படின்றத தெளிவா காட்டாங்களா? இதுக்கு மேல என்ன உனக்கு வரலாறு இருக்குன்னு நக்கல் பண்ற தளபதியை நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க பர்சனலா போறது, அறிவு இல்லைன்றது, இந்த மாதிரி எகத்தால பேச்சு பேசுனீங்கன்னாக்கா நாங்க எடுத்து அடிப்போம். ஏன் சொல்றீங்க? ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விஜய் போட்டோ கிழிச்சிட்டு திமுகவுக்கு போயிட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? செருப்பா. தாவேகா உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்தனர். அப்போது தாவேகா உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் அட்டைகளை உடைத்து படிவங்களை தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவன் அதை திமுக எவ்வளவு பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிச்சுட்டு இருக்க, அப்படியே வந்து ஐடி கார்டை கிழிச்சு போடுறாங்களாம், பேப்பரை கிழிச்சு போடுறாங்களாம். கடைசியில போய் பார்த்தா யாராவன்னு திமுகவிலிருந்து விலகி திமுகவில் மீண்டும் இணைந்த ஒரு திமுக காரனா இருக்கான். அந்த ஊப்பி நம்பு போக வருகிறது சார். அவன் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல ஆடி இருக்கிறான் சார். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அக்கிரமத்தின் உச்சம் அதெல்லாம். நிலாவத்தான் கையில குடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கும் எதுக்குடா லிப்கிஸ் அவனுக்கு தோணி இருக்கு. அதுதான். எந்த இடம் பொருளும் தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சிடணும். கிடைக்கிற கேப்ல வந்து கவிட்டான் பாருங்க, ஒரே கவா. ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். டேய் நான் கேட்டது இப்ப கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. சின்னதா அது? எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டு. எவன் மூணு கண்ண? இவன் அடிச்ச கிசுக்கு கமலஹாசன் தொத்து போனாரு. கண்டிப்பா சார். என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பட்டி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோப்பம் கிடக்குதா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா?
நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய்